வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வால்நட் பருப்பு வகை சார்ந்த மரப்பயிர். இது இந்தியாவில் காஷ்மீர், இமாச்சல் ஆகிய மாநிலங்களில் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. வால்நட் பழத்திலிருந்து கிடைக்கும் பருப்பு வகையானது மிகுந்த புரதச்சத்து உடையது. தற்போது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பயிரிடுவதற்கு ஏற்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாராய்ச்சி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்கள் விளக்குகிறார். இப்போ நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் ஒரு புதுமையான பயிர் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் இது வால்நட் ஆல்மண்ட் அப்படின்ற 2 மரங்கள். இது நட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பருப்பு வகை பயிர்கள்ன்ற கூட தமிழில் சொல்லலாம். இந்த மரங்கள் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லலாம். இதை 1 கிலோ வால்நட் பருப்பு 2000 3000 ரூபாய்க்கு இப்போ போகுது. அவ்வளோ தூரம் இது காஸ்ட்லியான பருப்பு வகை. அதே மாதிரி ஆல்மண்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு சர்வசாதாரணமாக விற்கிது. இந்த பயிர்கள்லாம் எங்கே வரும், இந்த வால்நட்டு பயிர் எங்கே வரும் அப்படின்னா, கடல் மட்டத்திலேருந்து 2000க்கு மேலே உள்ள பகுதிகளில் நல்லா வரும். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் பகுதிகளில் இந்த மரம் வணிக ரீதியாக சாகுபடி பண்ணுறதுக்கு உகந்தது. அது மட்டுமல்ல, இந்த பாதாம் மரம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில் வணிக ரீதியாக ஏறக்குறைய ஒரு 40,000 ஏக்கர் பரப்பு சாகுபடி பண்ணுறாங்க. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசிலே ஒரு 25,000 ஏக்கர் பரப்பு அதிகமான தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகப்படியான சாகுபடி பண்ணுறாங்கன்னா வடப்பகுதிகளில் தான். ஏன் அந்த பகுதியில் இந்த மரம் அதிக வருது அப்படின்னா, அங்கே பனிப்பொழிவு இருக்குது. பனிப்பொழிவு இருக்கும்போது அந்த பனிப்பொழிவில் இதோடைய இலைகள், பூக்கள் துளிர்வதும் மகசூல் அதிகரிக்கிறதுக்கும் சாதகமான சூழ்நிலை வருது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோடை மலையிலையும் மற்ற மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இதற்கு பனிப்பொழிவு இல்லாமல் இருந்தாலும் வரபனி இருக்குது, வரைப்பனின்னு சொல்லுவாங்க. வரைப்பனி இருக்கிறதுல நம்ம இது ஓரளவுக்கு மகசூலை கொடுக்கறதுக்கு ஏற்ற ரகங்களை நாங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள் இப்போ தருவித்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது
2 ஆண்டுகளாக இந்த ஆராய்ச்சி வந்து ஓடிட்டுருக்கு. இந்த மரங்கள் நட்டு வால்நட் மரம் நட்டு 2 ஆண்டுகள் ஆகுது. இந்த 2 ஆண்டுகளில் சில வகைகள் நாங்கள் குளிர் பிரதேச தோட்டக்கலை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் காஷ்மீரில் இருக்குது. அவங்களோட ஒரு ஒப்பந்த முறையில் நாங்கள் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆராய்ச்சியில் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு 10 வகை வால்நட்டு ரகங்களை வந்து இங்கே கொண்டு வந்து ஒவ்வொன்றும் வகைப்படுத்தி நாங்கள் போட்டிருக்கோம். இதில் எந்த வால்நட் வந்து இந்த பகுதிக்கு வந்து உகந்தது, அதாவது கிளைமேட்டு வகைனாலும் சரி, அதே மாதிரி அந்த நம்ம வரப்பணிக்கு வந்து பூக்கணும், காய் விடணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து உகந்ததாக இருக்கும். இந்த வகையில் ஆராய்ச்சி நாங்கள் மேற்கொண்டுட்ருக்கோம். இதில் இந்த வகையில் நாங்கள் பண்ணதில் இந்த CITH அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் CITH 1, 5 இந்த 2 ரகங்கள் வந்து இந்த 2வது ஆண்டுலே இன்னும் பூக்கிறதுக்கு தருணம் வரல. இன்னும் அடுத்த மாதம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆண் மலர்னு சொல்லுவோம், கேக்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண் மலர் வந்து பூத்துருச்சு. அதே மாதிரி போன ஆண்டே வந்து அது ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதை கிள்ளி விட்டோம். அதை மகசூலை வந்து அதிகரிக்க வந்து 4வது ஆண்டில் தான் நாங்கள் வந்து பூக்களும் காய்களும் நாங்கள் விடுவோம். மற்ற ஆண்டுகள்லாம் வர்ற பூக்களும் வந்து நாங்கள் கிள்ளி விட்டுருவோம். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த 10 ரகங்களில் இந்த CITH 1, 5 ரகம் வந்து வால்நட்டில் நன்றாக வந்து இருக்கிறது. ஏன்னா ஆண் மலரும் வந்துருச்சு, பெண் மலரும் வந்துருச்சு, காய் விட்டுருச்சு. இப்போ எங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த 6 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது எந்த ரகம் வால்நட்டில் எந்த ரகம் வந்து நம்ம பகுதிக்கு வந்து உகந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். அது விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் எடுத்து கொண்டு போகிறோம். ஏன் இந்த ஆராய்ச்சி வந்து ஒரு புதிதாக அந்த தோட்டக்கலை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல் துவங்கணும் அப்படின்னா, தோட்டக்கலை பயிர்களில் எவ்வளோ பயிர்கள், பல பயிர்கள் இருக்குது, ப்ளம்ஸ் இருக்குது, பேரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நட் கிராப்ஸ் அந்த பயிர் மட்டும் வணிக ரீதியாக இந்த பகுதியில் வரல. இப்போ நாங்கள் கொடைக்கானல் பகுதியை வந்து கொடைக்கானல் பகுதின்னு பார்த்தோன்னா 1,00,000 ஹெக்டேர் பரப்பு சுற்று வட்டாரம் இருக்குது. வனப்பகுதி எல்லா பகுதியிலும் இருக்குது. இதில் எல்லா சர்வே நாங்கள் பார்த்தும்போது ஒரு 12 வகை வால்நட்டு இருக்குது. கொடைக்கானலில் ஏற்கனவே 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியும் ஊட்டியிலையுமே இருக்குது. வால்நட் வந்து மரங்கள் இருக்கிறது. ஊட்டி பகுதியிலையும் ஈகோ டைப்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயில்டில் இருக்கிறதும், பங்களாவில் வால்நட்டு பங்களாவிலையும் நிறைய இருக்குது. ஆனால் அந்த வால்நட்டில் அதுக்கும் இந்த வால்நட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழைய வால்நட் அந்த ஒயில்டு வால்நட்லாம் எப்படின்னா அந்த காய்கள் காய்க்கும். அதை வந்து நம்ம உடைச்சி நம்ம பார்த்தோம்னா கடினத்தன்மையாக இருக்கும். கல்லை வச்சு தான் நம்ம உடைக்க வேண்டியது வரும். ஆனால் இந்த வால்நட் வந்து நம்ம கையாலே ஒரு அமுத்தணும், அப்படி ப்ரெஷ் கொடுத்தோம்னாவே உள்ளே இருக்கிற அந்த பருப்பு கர்னன்னு சொல்லுவோம், அந்த பருப்பு வந்து வெளியே வந்துடும். அப்போ இதுதான் உயர் வகை ரகம். இது வந்து CITH வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்ட ரகம். இந்த ரகத்தை வந்து நம்ம போடும்போது விவசாய பெருமக்கள் கண்டிப்பாக வந்து ஒரு லாபகரமாக ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக இருக்குன்றதை நம்புகிறோம். இதனுடைய பயிர் பெருக்கம் பண்ணுறதுக்கும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல் பண்ணிகிட்ருக்கோம். தற்பொழுது வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது ஒன்றுடைய வளர்ச்சி இன்னும் ஒரு 5-4 வருஷத்துக்கு வந்து இது மகசூலை பார்த்து தான் பண்ண முடியும். ஏன் இந்த வால்நட்டு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி 2000லேருந்து 3000 ரூபா வந்து முக்கியம் இல்லை. இதனுடைய குணாதிசயங்கள், அதாவது மனிதனுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் கிடைக்கிது. முக்கியமாக சொல்லப்போனால் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து அது எடுக்கிறது வந்து அந்த சத்தை எடுக்கிறதுக்கு வந்து நிறையா நம்ம செலவழிக்கணும். நம்ம நிறையா மருந்து வகைகள்லாம் நம்ம போக முடியாது. இயற்கையாகவே கிடைக்கிற ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இந்த வால்நட் பருப்பில். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 25 கிராம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்துக்கு திடகாத்திரத்துக்கு தேவையான ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் உடம்புக்கு வந்துடுது. அதனால் நம்மளுக்கு உடலில் எதிர்ப்பு திறன் வந்துடுது. அப்போ எல்லா மனிதர்களும் இதை வாங்கி சாப்பிட, இப்போ நீங்கள் எத்தனை பேர் வால்நட்டு சாப்பிட்றாங்கன்னா எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு தான். ஒருவேளை நார்த் இந்தியாவில் இது விளையிற பகுதியில் வேணால் சாப்பிடுவாங்க ஒழிச்சு, மற்றதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாத்தியப்படாது. இந்த வகையில் பார்க்கும்போது இனி வருங்காலத்தில் இதனுடைய ஆராய்ச்சியை முடுக்கி விட்டு வியாபார ரீதியில் கொண்டு போயிட்டோம்னா இதனுடைய பயன்பாடு முழுமையாக விவசாயிக்கு கிடைக்கும் என்பது மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் ஜே. ராஜாங்கம் அவர்களை 09438889717 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.